இது நல்லா இருக்கும் ரிவர் ராஃப்டிங் பண்றதுக்கு. நாங்கள் எந்த ஆக்டிவிட்டிக்கும் பிளான் பண்ணி வரல இப்போதைக்கு, அதனால அப்படியே போகிறோம், பார்ப்போம். பேக் வேற பின்னாடி லூஸாக இருக்கு. எனக்கு தான் ரிவர் டைமில் வந்து ரிவர் லைனில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறோம். நம்ம மணாலி போகும்போது, லடாக் போகும்போதெல்லாம் ஃபுல்லாமே ரிவரில் தான் ரைடு போயிட்டுருப்போம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிவர் டைமில் வரோம், ரிவர் சைடில் வரோம். ஸோ பாலத்தில் போகிறோம். ஐம்பது கிலோமீட்டர் போகணும், 50 கிலோமீட்டர், 63 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் வந்து ஒரே பாதை, அந்த மாதிரி பாதை தான். ஹில்ஸ் பாதை என்ன நினைக்கிறேன், மலை விட்டு வந்தது. கேங்டாக் நம்ம அங்கிட்டு மேலே போகலாம். அங்கிட்ட ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகுது, அப்படியே கேங்டாக் தான் போகிறப்போ. ஆஹா சூப்பரா இருக்குங்க. இறங்க மட்டும் வேணாங்க, ஏறிக்கிட்டே போங்க, மேல ஏறுவாங்க, இறங்க மட்டும் வேணாங்க. இந்த பார்டர்ல நம்ம ஓட்டிட்டு இருக்கோங்க. நாங்க சிக்கிமுக்குள்ள என்ட்ரி ஆகல, இந்த பார்டர்ல ஓட்டிட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்கால் ஏதோ பெரிய ஒரு ஸ்டேட்டா என்னன்னு தெரியல, இதாவே இருக்கு. அங்கங்க ரோடு இப்படி இருக்கு, அரையான சிக்கிம் வண்டி இருக்குங்க. ரோடு நல்லா இருக்கு, அங்கங்க இப்படி இருக்கு. கீழே போய் ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நிப்பாட்ட போனாங்க, அப்புறம் எதுக்கு போனாங்க தெரியல. சரி பார்ப்போம். தான், ஆனா 1 hour 47 minutes. கேஎஸ் வந்து 5 கிலோமீட்டர்ல இருக்கான். கேஎஸ்ல சாப்பிட்டு இருக்கான், எனக்கு பசிக்குது வேற. இவங்க நிப்பாட்ட மாட்டாங்களே, நேரா அனுப்பி நாங்க அங்கதான் போய் நிப்பாட்டுவாங்க, மலைகார போயிட்டுன்றதுனால. அவங்க சொல்றது கரெக்ட் தான், பட் 5 கிலோமீட்டர்ல கேஎஃப்சி இருக்கு, சாப்பிட்டோம்டா. ஆஹா பார்டர் செக்குன்னு நினைக்கிறேன், செக் அவுட் நினைக்கிறேன். இவ்வளவு வண்டிங்க வரிசை நினைக்குதுங்க. போகலாமா கூடாதா, கூடாதா போகலாமா? ஸோ லேண்ட்ஸ்லைடாக இருக்கு. லேண்ட்ஸ்லைட் ஆகி அதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கேங்டாக் டு சிலிகுரி நிறைய பஸ் போகுதுங்க. கவர்மெண்ட் தான் என்னன்னு தெரியல, அது நிறைய பஸ் போகுது. இந்த பக்கம் பாறை விழுந்திருக்கு, பாறை விழுந்திருக்கா வெடி வச்சு ஸ்டார்ட் ஆகும் தெரியல.
பட் இங்கே ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க அப்படின்னு சொன்னால் தான் வீடியோவில் தமிழ் வைக்க முடியும். இது வந்து டீ ஸ்டார் ரிவர். டீ ஸ்டார் ரிவர்ன்ற இந்த ரிவர் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்குமே பிரியுதுங்க. சிக்கிம் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். பள்ளத்துல இறங்குறதுனாலே ஒரு மாதிரி பதறுதுங்க இப்பெல்லாம். டார்ஜிலிங்லேருந்து நம்ம சிக்கிம் நோக்கி போய்கிட்டே இருக்கோம், இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. ரொம்ப கிலோமீட்டர் கம்மி தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க நமக்கு டைம் எடுக்குது டார்ஜிலிங்லேருந்து சிக்கிம் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படி கிளம்புறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு நாள் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. ஸோ டார்ஜிலிங்கில் வந்து பார்த்தோன்னா நல்லா ஜில்லுன்னு மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் கிளம்பி வந்தோம். வர்ற வழியில் இன்றைக்கெலாம் பெரிய மழை இருக்குன்னு நினச்சோம், பட் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சைடில் போது வருங்க ஒரு பெரிய ரிவர். இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமில் ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் பெங்காலில் போய் முடியுது. இது பேர் ஏதோ ஒரு ரிவர் பார்த்தேன் நான், பட் மறந்து போச்சு. ஸோ அந்த ரிவரை ஒட்டியே தான் போயிட்டுருக்கோம். எஸ், இப்போ வந்து நம்ம வந்து சிக்கிம்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போனால் சிக்கிம், பாலத்துக்கு இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ பாலத்தில் ரொம்ப பெரிய பாலம் இது, அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன சிட்டி ஒன்று இருக்குது. நல்ல கிளைமேட்டுங்க, பெருசாக வெயில் இல்லை, மழை இல்லை. நல்ல வேளை மழை பெஞ்சதுனால இன்றைக்கெலாம் வந்திருக்கவே முடியாது. அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இடமா இருந்திருக்கும். மழை பெய்யாதனால அப்படியே ஜம்முன்னு கிளம்பி வந்தாச்சுங்க. வெல்கம் டு சிக்கிம் அந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கேருந்து நீ கேங்டாக்குக்கு 38 கிலோமீட்டருங்க. ஸோ 38 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். 38 அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு அந்த சிட்டிலேருந்து போகிறாங்க. கேஎஃப்சி இருந்துச்சு, அப்படியே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி ட்ரை சாப்பிட்டு ஒரு மாதம் சாப்பிட்டு போகலாம். சிக்கிம் வந்து பார்த்தோன்னா ஒரு க்ரீன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பச்சை பசேர்ந்து பசுமை நேர்ந்த மாநிலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பயங்கர க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குப்பையெல்லாம் அங்கங்கே போடாமல் சிட்டியுமே வந்து பார்த்தோன்னா எல்லா இடமுமே க்ளீனாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி போய் நம்ம அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம போகிற சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேங்டாக்கு. நல்லா இருக்குங்க, அழகாக வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து ஏதோ ஒரு டனலுக்குள்ளே என்ட்ராக போகிறோன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஒரு பெரிய டனல் ஒன்று போகுது. ஆஹா, சூப்பராக இருக்குங்க. எல்லோ கலர் லைட்டுக்கு பயங்கர வார்மாக இருக்குது. வெளியில் கொஞ்சம் சில்னஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து பைக்கில் போகும்போது நான் பேசின ஆடியோ கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ அது. காரணம் என்னடா, போட்டிருந்த அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா மைக் ஒழுங்காக கனெக்ட் ஆகாமல் பயங்கர நாய்ஸியாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் அப்படின்றதுனால அங்கே எனக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடச்சதோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் திரும்ப வந்து ரீஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் போன இடத்த, நான் போன பாதையை பற்றி திரும்ப நான் உங்கள்கிட்ட பேசுகிறது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ரோடை அகலப்படுத்துகிறாங்க நம்ம அந்த கேங்டாக்குள்ளே போகிறதுக்கு. அதே மாதிரி கேங்டாக் வந்து ஒரு பயங்கர டிராஃபிக்கான ஒரு சிட்டி, ரொம்ப டேஞ்சரான ஒரு சிட்டி, அதே நேரத்தில் ஒரு அழகான சிட்டி. டிராஃபிக்கை கூட ரசிக்க முடிகிற அளவுக்கான ஒரு சிட்டி தான் வந்து பார்த்தோன்னா இந்த கேங்டாக் இது. ஸோ நீங்கள் அதை கூடிய சீக்கிரம் வந்து வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. மழை வர்ற மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது. எப்படா மழை வருன்ற ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு இருந்த டைம் இது. வந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே போன டைம் இது. ஏன்னா மழை வந்துச்சுன்னா இன்னும் ஸ்லோவாகும் ட்ராவலு, நம்ம போய் சேரவே முடியாது. காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கோம், இன்னும் நமக்கு வந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கிலோமீட்டர் எனக்கு மொத்தமாகவே வந்து பார்த்தோன்னா டார்ஜிலிங்லேருந்து சிக்கிமுக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர் தான். ஆனால் எவ்வளோ நேரம்னு பாருங்கள். நமக்கு நாளைக்கு சிக்கிமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் பிளான் இருக்குங்க. ஸோ அந்த 4-5 நாளில் வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்த்து சிக்கிம் தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரில மழை பெய்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் டார்ஜிலிங்கில் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா கூட தங்கியிருந்துருக்கலாம். பட் நமக்கு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டார்ஜிலிங்கில் எங்கேயுமே சுற்றி பார்க்காம அப்படியே கிளம்பி வந்தாச்சு.
ஸோ நம்ம கேங்டாக் சிட்டியை நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. அங்கே வந்தாச்சு, கேங்டாக் வந்தாச்சு. ஸோ இங்கே வெல்கம் போட்டிருக்காங்களா, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குங்க. ஃபுல்லாக டிராஃபிக்லேயே போயிட்டுருப்போம். ஸோ அங்கங்கே ஆடியோ வரும், அதை கேளுங்க. லைவ் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைவ் ஆடியோ முடிஞ்ச அளவுக்கு கிளியராக கொடுக்குறேன். பின்னாடி ஒரு சேவல் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ஓவராக என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. அதை அடித்து ஒரு கோழி குழம்பு வச்சுட்டு வரேன். நீங்கள் அப்படியே இந்த லைவ் ஆடியோவில் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கேங்டாக்கோட சிட்டியை ஃபீல் பண்ணுங்கள். லைட்டாக மலைச்சாரல் விட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எப்படி இருக்கு சிட்டி வியூ. அப்பா அட்டகாசமாக இருக்குங்க. டார்ஜிலிங்கோட பெரிய சிட்டி, அதாவது கேங்டாக் வந்து கேபிட்டல், அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் இருக்கு போகிறாங்க. லைக் நம்ம சென்னை மாதிரி தமிழ்நாடோட கேபிட்டல். அட்டுக்குலாம் மேலே ஏறுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரா வந்து பார்த்தோன்னா கூட்டம் வருதுங்க. செம கூட்டம். டிராஃபிக் வந்துக்கிட்டே இருக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. பைக்காக இருக்க போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா காராக இருந்தால் நம்ம நைட்டு தான் வருவோம். வெறும் 9 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் ஆகுது. அதிகமாக வெஸ்ட் பெங்கால் வண்டி தான். வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்துக்கிறாங்க. நான் ஏதாவது தமிழ்காரங்களை பார்த்துருவான்னு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. மணிப்பால் யூனிவர்சிட்டி தான் அது. ஓகே, சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி நிறையா பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. வீடியோ இருக்கிறத பார்த்து யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. மணி 5 மணி தாங்க ஆகுது. இன்னைக்கு கேங்டாக்கு 3 கிலோமீட்டர். நாத்துலாக்கு 55 கிலோமீட்டர். கேங்டாக்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டரு நம்ம ரூமுக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தேவை நாளைக்கு காலையில் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் நான் கிளம்பி ஓடி வேண்டியது. என்கிட்ட ஆகுது. க்ரௌடுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. சில்லான் 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 சில்லான். பெருசா 2 வண்டியுமே பார்க்கலாங்க. சிக்கிங்கு வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். நாம மட்டும்தான் தமிழ்நாடு வண்டி இருக்க மாதிரி இருக்குங்க. வேற ஒரு தமிழ்நாட்கள் காணும். லடாக்ல போனா தடிக்கு விழுந்த தமிழ்நாட்கள், மலையாளி, டெல்லின்னு வேற வேற ஸ்டேட்ல இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து பார்த்தா நம்ம ஊர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பைக்கே நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு. நாம தான் ஸோ காய்ஸ், நம்ம போயிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து மெத்தலா பாஸ் போகிற வழியில தான் இருக்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்சோம்னா டப்புட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பர்மிட் எடுக்கணும். அதுக்கான வேலைகளை பார்க்கணும். யாரையும் காணவில்லை, என்னை காணவில்லையே
இங்கே கிட்டார் இல்லை, இங்கே அந்த கிட்டார் இருந்துச்சு, நம்ம சிலிகுரியில் கிட்டார் இருந்துச்சு. ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ பால் கர்மா ரெசிடென்சி அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம் சிக்கிமில். என்ன ஆச்சுமோ? ஸோ நல்லா இருக்குங்க, நமக்கு அமைகிறதெல்லாம் இந்த வட்டம் சூப்பராகவே அமைஞ்சிட்ருக்கு. கிச்சன், டைனிங், சிக்கிம் டூரிஸ்ட் மேப் ஆஃப் சிக்கிம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? எங்கடா இவ்வளோ பேர் போட்டோ எப்படா படிக்க முடியும்? நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஃபஸ்ட்டு அதை லொக்கேட் பண்ணுமே. நம்ம இங்கே வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போது கேபிட்டல் வந்திருக்கோம். எங்கே இருக்குது? கேங்டாக்கு. இட்ஸ் ஈஸி சிக்கிம் தானே? கேங்டாக் இட்ஸ் சவுத். ஓகே. Sikkim, you're no. Currently where we staying? You're in. Currently where? Not. You're in. Yes. லட்சும் இங்கே இருக்குடா. லட்சும் நம்ம நாளை கழிச்சு போக போகிறதுடா. अभी हम लोग किधर है? You're in. No, Monday. குருகுமார் லேக்குனா 5400 மீட்டர் டே. வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ லட்சும் இங்கே இருக்குது. நம்ம வந்து எங்கே இருக்கோம் தெரியுமா? அப்போது நத்துலா இங்கே இருக்குது. நத்துலா எங்கே? எந்த பக்கம் இருக்கானா? ஓகே, நத்துலா இருக்கா. நம்ம நாளைக்கு இங்கே நம்ம இங்கே இருக்கோம். கேங் இந்த இருக்குது கேங்டாக். இதை தான் தேடிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆலு ஆம்லேட் கறி. இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது, பட் இருந்தாலும் எங்களுக்காக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவல், அதாவது ரைஸ். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா டால். அப்புறம் இது என்னது பொரியை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பியாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன வரும் அது பேர்? அது பேர் என்ன சொன்னால்? பியாஸ். பியாஸ்னா அது வெள்ளரிக்கா. வெள்ளரிக்காய் கிடையாதுண்ணா, வெங்காயம். வெள்ளரிக்காய்க்கு என்ன அப்போ? வெள்ளரிக்காயை ஏதோ சொல்லுவாங்க, நான் மறந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்டா? தால்லேருந்து போமா? ஃபஸ்ட்டு தால்லேருந்து போமா? ஃபஸ்ட்டு டாலில் இருந்து கூட்டு பொரியல். என்ன பண்ணுறோம்? அப்பளம். ஃபஸ்ட்டு தால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆளை எடுத்து இங்கே வச்சு அங்கே தேர்றாரு வந்துருச்சு. ஆமாம், நான் என்னத்தை கண்டேன்? நான் எடுத்து வச்சதே நான் தான்டா. ஓகே, தால் ஃபஸ்ட்டு தால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் எக் கிரேவி போகலாம். நீ சாப்பிட்ற பிரியாணி நீ போட்டு அப்படியே சாப்பிட்டு சாப்பிடவா? அருமை. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது. வீட்டில் தான் அமைச்சிருக்காங்க. வீட்டு சாப்பாடு தானே. வீட்டு சாப்பாடு தான். அதனால் நார்த் ஈஸ்ட் வந்தால் மட்டும் நம்ம வந்து ரைஸை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் ரைஸ் தான் நமக்கு. நேற்று சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கும் சொல்லுவேன் நான். நாளைக்கு சொல்லுவேன் நான். ஸோ அட்லாஸ்ட் வந்து நம்ம கேங்டாக்கில் நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டே. உள்ளே வந்த உடனே அப்படியே துணி எல்லாத்தையும் பேக் எல்லாத்தையும் நேராக ரூமில் போட்டுட்டு சூப்பராக நமக்காக ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. டின்னர் சாப்பிட்றதுக்காக கீழே வந்தாச்சுங்க. அருமையான ஒரு டின்னர். இன்றைக்கி வந்து அவங்க ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால ஃபெஸ்டிவல்னால நான்வெஜ் எடுக்க மாட்டாங்களாம். இருந்தாலும் நம்ம வந்து வந்தோடனே நான்வெஜ்ஜுன்னு கேட்டதுனால நமக்காக இன்றைக்கி முட்டை வந்து சமைச்சு கொடுத்தாங்க. முட்டை கிரேவி சமைச்சு கொடுத்தாங்க. தால் இருந்துச்சு, அப்பளம் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு அடிச்சாச்சுங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இன்னும் இந்த சிக்கிம் பற்றியும் இந்த ஹோம் ஸ்டே பற்றியும் எங்களுக்கு இங்கே கிடைச்ச அனுபவங்கள் பற்றியும் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோ உங்களை பகிர்ந்துக்கிறேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நாளைக்கு நம்ம நத்துலா போக போகிறோங்க. இருக்கிற ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு ஒரு பாதையில் பயணம் பண்ண போகிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.